எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு 3 வேர்சஸ் ஆர் 3 கோட்ஸ் ஆர் சுபாஷிதம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஐ ஹவ் டேக்கன் தேட் அப். அண்ட் எகெயின் இது 3மே சாணக்கிய நீதியிலேருந்து எடுத்தது. அதில் முதலாவது மனசு சம்பந்தப்பட்டது. மனசு அண்ட் நாலேஜ், வித்யா, அறிவு, அது சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த முதல் வேர்ஸை முதல்ல கேட்டுள்ளோம். சலச்சித்தம் சலோவித்தம் சலஜீவான யௌவனம், சலச்சித்தம் சலோவித்தம் சலஜீவான யௌவனம், சலாச்சலம் இதம் சர்வம் கீர்த்திர் எஸ் சஜீவதி. ஸோ இந்த ஆரம்ப வரி பார்த்தேன்னா சலச்சித்தம் சலோவித்தம் அப்படின்னு கண்டினியூ ஆகுது இல்லையா. அதாவது மனசு, நம்ம மனசு எப்படின்னா எப்போ வேணாலும் மாறும். மாறும்னு சொல்கிற பொழுது அதை ஒரு சார்ட் ஆஃப் எ கன்ஃபியூஷன் வரும். நமக்கு கன்ஃபியூஷன் எப்போ வரும்? மனுஷனுக்கு 2 சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் வரும். ஒன்று டிசிஷன் மேக்கிங், அதாவது இதுவா அதுவா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இந்த கன்ஃபியூஷன் வரும். ரெண்டாவது ஒரு விஷயம் நமக்கு புரியலைன்னா கன்ஃபியூஷன் வரும். இவன் என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு. ஏன்னா அந்த விஷயமே நமக்கு மனசுக்குள்ளே போகலை அப்படின்னா கன்ஃபியூஷன் வரும். பட் கன்ஃபியூஷனுங்கிறது சில பேர் சொல்லுவா, ஐயோ என்ன இவன் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கான்னு. கன்ஃபியூஷன் வரணும். இதில் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஐ திங்க் 1970s சோவோட ஒரு நாடகம் ஒன்று பார்த்தேன். அதாவது யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சோவோட ஃபாலோவர்ஸ் இதில் இருப்பா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நாடகத்தில் அவர் கடைசி லைன் ஒன்று சொன்னார். அந்த கடைசி லைன் எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு. அந்த யாருக்கும் வெட்கம் இல்லை நாடகத்தில் த லாஸ்ட் லைன் வாஸ், persons who are capable of thinking get confused. Persons who are capable of thinking get confused. The society is not confused. முடிச்சார் அவர். அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும், அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அப்படி முடிச்சார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ ஒன்லி பர்சன்ஸ் who are capable of thinking will get confused. நம்ம மனசு எப்போவுமே ஏதாவது ஸ்டாண்டர்டே இருக்கும், ஏதாவது நினைச்சுட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வரணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த குழப்பம் வந்திருக்கலன்னா, அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்திருக்கலன்னா இன்றைக்கி நமக்கு பகவத்கீதையே கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு அந்த அந்த அடிப்படையே ஏன்னா கன்ஃபியூஷனில் தான் ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ அந்த தெளிவு பிறக்கணும்னா கன்ஃபியூஷன் இருக்கணும். ஸோ தேர்ஸ் நத்திங் ராங். ஆனால் ஒன்று, கன்ஃபியூஷன் இருக்கிறதுல குழப்பம் வரத்துல தப்பு இல்லை. ஆனால் அந்த குழப்பம் தெளிவடைஞ்சு விடணும். அதனால்தான் இப்போ அர்ஜுனனுக்கு அந்த குழப்பம் அதுலேருந்து தெளிவு அண்ட் ஆல்ஃப்கோர்ஸ் யூ நோ வாட் ஆல் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட். அண்ட் நம்மளுக்கு பகவத்கீதைங்கிற அப்படி ஒரு ஒரு வே ஆஃப் லைஃபுக்கே ஒரு பெரிய இது பொக்கிஷம் கிடச்சிது இல்லையா. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுங்கிறது அலைப்பாயும், அது அடிக்கடி மாறும், என்னாலும். அதே மாதிரி தான் நம்மளோட சம்பத், வெல்த்துன்னு சொல்கிற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பணம் மட்டும் இல்லை. பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அதெல்லாமும் வரலாம் போகலாம். ஆனால் எது நிரந்தரமானது அப்படின்னு கேட்டால் நம்மளோட நாலேஜ். ஏன்னா இவரோட சாணக்கிய நீதியில் பார்த்தேன்னா அவர் நாலேஜுக்கு, எஜுகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார். பல இந்த மாதிரி வேர்சஸில், பல கொட்டேஷன்ஸில் அதைத்தான் மறுபடியும் வலியுறுத்துறார். அதே மாதிரி தான் நம்மளோட யௌவனம், அதாவது யூத், அதுவும் காலப்போக்கில் மாறிடும், அது உருமாறும். அண்ட் அது அப்படியே அதோட காலமும் முடிஞ்சு போயிடும். ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள். அதாவது ஒரு நோபல் டீட்ஸ், அந்த உன்னத செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மள காலத்துக்கு அப்புறமும்
அது ஒரு எல்லாரோட நினைவிலையும் இருக்கும். அதனால அதாவது அந்த நோபல் டீட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் அபிவிருத்தி அடையிற போது. நாலேஜ்ங்கிற போது நான் சொல்கிறது வந்து சத்குணங்கள் அதெல்லாம் எகெயின் தே ஆர் ஆல் இன்டர்லிங்க்ட். ஸோ நம்ம அதனால என்ன இதில் கான்வர்ஸில் சொல்லணும் அப்படின்னா, மற்றது எதுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காதே. அதாவது அலபாயிர மனசாக இருக்கட்டும், மனசு மாறின்னு இருக்கலாம், பணம் வரலாம் போகலாம், நம்மளோட பியூட்டின்னு சொல்லுவாள், இது உடலோட இது இருக்கு, அதில் வந்து மாறுதல்கள் ஏற்படலாம். ஆனால் எது நம்மளோட சாஸ்வதம், எது நம்மளோடைய இருக்க போகிறது அப்படின்னா நம்மளோட நோபல் டீட்ஸ். அதுதான் எல்லாராலையும் பாராட்டப்படுங்கிறது மட்டும் இல்லை, பூஜிக்கப்படும். ஸோ அவர் எண்டவர், சாராம்சம் இது என்னன்னா, அவர் எண்டவர் ஷுட் பி எப்பவுமே வந்து ஒரு உயர்ந்த நோக்கம், உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த செயலும் இருக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மனசை பற்றி, மனசு அண்ட் நம்மளோட செயல்பாடுகள் டீட்ஸை பற்றி. ஸோ நான் வந்து ஃபைனலாக ரவுண்ட் அப் பண்ணும்பொழுது இந்த வேர்ஸை பொறுத்த வரைக்கும், கன்ஃபியூஷன் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தேர்ஸ் நத்திங் ராங் இன் இட். கன்ஃபியூஷன் வரட்டும், ஆனால் அந்த கன்ஃபியூஷனோட இருக்காதேங்கோ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இப்போ சொல்லும்பொழுது எனக்கு தோன்றது, நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கோம் இப்போ ப்ரிவேலிங் கண்டிஷனில். அதாவது எதை நம்புறதுன்னு தெரியல. தினம் புதுசாக ஏதாவது வருது, இதனால கொரோனா, அதனால கொரோனா, ஸோ மெனி திங்ஸ். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறது. பட் அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளேயே நம்ம இருக்காமல் அதுலேருந்து ஒரு தெளிவடையணும். அந்த தெளிவு எப்போ வரும்னா ஆழ்ந்த சிந்தனையில் வரும். அதாவது நம்மளே சீர்தூக்கி பார்க்கணும். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன், அதாவது நம்மளோட சுய சிந்தனையை நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வரக்கூடிய ஃபார்வேர்ட்ஸு, அதாவது நியூஸ் சேனலை பார்க்குறோம், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதில் வர ஃபார்வேர்ட்ஸு, அதில் வர நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுதான் நிஜம்னு நம்பின்னு இருக்கோம். அதில் சிலது நிஜமாக இருக்கலாம், சிலது உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம். ஏன்னா இப்போ எவ்ரி திங் கோஸ்ன்னு ஆகிடுது. அதாவது இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. எது வேணாலும் சொல்லலாம், எதையும் எல்லாரும் நம்பவா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தான் வி ஷுட் பி லெவல் ஹெட்டட், வி ஷுட் பி பேலன்ஸ்ட். அண்ட் அதுலேருந்து வந்து சீர்தூக்கி பார்க்கணும், இது சாத்தியமா. அதாவது ஏதாவது ஒரு ஃபார்வேர்டை பார்த்தோம் உடனே நம்ம அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிட்டு விட்றோம். பட் அது இல்லாமல் நம்மளே சீர்தூக்கி பார்த்து அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வரணும். நம்ம லெட் அஸ் நாட் பி கன்ஃபியூஸ்ட். அதாவது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா, ஒரு சுய சிந்தனை இருக்கு இல்லையா, இது முடியுமா, இது நடக்குமா, அப்படிங்கிறத நம்ம வந்து வி ஷுட் அனலைஸ் தட் அண்ட் கம் டு எ டிசிஷன். அப்படி இருந்தால்தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு நம்மளுக்கு வந்தால் தான் சிந்தனை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சிந்தனை ஆரோக்கியமாக இருந்ததுன்னா செயல்பாடும் கரெக்டாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், இதெல்லாம் மனித இயல்பு தான். ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து அந்த சிந்தனை சக்தி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து நம்மளோட சுய அறிவை உபயோகப்படுத்தி சீர்தூக்கி பார்த்து அதுலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும். இதனால தான், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். ஸோ சிந்தனை வந்து அபிவிருத்தி ஏற்படும் பொழுது நம்மளோட செயல்பாடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது மனசில் நல்ல எண்ணங்கள் தான் வரும். நல்லெண்ணங்கள் வரும்பொழுது நல்லது பண்ணணும்னு தோணும். இந்த நோபல் டீட்ஸ் இதுதான் வந்து காலத்துக்கும் நம்மளை பற்றி மொத்தம் வந்து நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கோ, நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கோ, அது கூட நான் செகண்டரின்னு சொல்லுவேன். நம்மளை பற்றி நினைக்கணும், நம்மளை புகழணுங்கிறது இல்லை. நம்மளோட கடமை என்ன, அவர் பிரைமரி டியூட்டி இஸ் டுவர்ட்ஸ் சொசைட்டி. அந்த நோபல் டீட்ஸ் இருக்கு பார்த்தியா, 10 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணணும், அந்த சிந்தனை தான் கடைசியில் வரணும் நமக்கு. அதுதான் இதோட சாராம்சம் தான் இதுதான். இப்போ அடுத்தது வந்து அவன் டோட்டலி எவே. இது வந்து நம்மளுக்கு இந்த தீர்த்தம்னு சொல்லுவா தெரியுமா, ஜலம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த ஜலம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த 2வது வேர்ஸ். அஜீர்ணம் பேஷஜே வாரி ஜீர்ணே வாரி பலப்பிரதம். அஜீர்ணம் பேஷஜே வாரி ஜீர்ணே வாரி பலப்பிரதம். போஜனேச்சா அமிர்தம் வாரி போஜனேச்சா அமிர்தம் வாரி போஜனானந்தம் விஷாபகம்.
இதை ரெண்டாவது கேட்டலா, அஜீர்ணம் பேஷஜம் வாரி ஜீர்ணே வாரி பலப்பிரதம் அப்படின்னு போகிறது. அது அதாவது அஃப்கோர்ஸ் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஜலம் குடிக்கணும், நிறைய ஜலம் குடிக்கணும். ஜலத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர், ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இது எதுக்காக நான் இதை எடுத்துட்டேன்னா அதோட இப்போ இருக்கிறதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். அதாவது அண்ட் ஆல்சோ அதில் பாருங்க, அவர் அதாவது சாணக்கியர் வந்து அப்போவே என்ன எழுதியிருக்காங்க, பியூர் வாட்டர் அப்படின்ட்டார் அவர். ஐ டோ நாட் நோ அது எதனால் அந்த பியூருங்கிறத அவர் மென்ஷன் பண்ணாருங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு கிடைக்கிறது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த மினரல் வாட்டர்னு சொல்கிறோமே, இதெல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறது பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு இன்டைஜஷன் இருந்தால் அதுக்கு நல்லது. செகண்ட் திங் வந்து வயசான வாளுக்கு அது ஒரு தெம்பு, ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். அதாவது நம்ம இதுலேயே பார்த்தோம்னா நித்திய கர்மானுஷ்டானங்கள் பண்ணும்பொழுது கார்த்தால் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறம்பொழுது ஒரு இது பண்ணிட்டு தான் அச்சுதானமா நந்தானமா கோவிந்தானமா அப்படின்னு வந்து அதை பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் 3 வேளையும். ஸோ அந்த காலங்கார்த்தால் வந்து அந்த நீர் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகணும். இது வந்து சிலது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கா, சிலது வந்து நம்ம ப்ராக்டிஸில் வருது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் அவர் லைஃப் அது ஏன்னா இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்திலையும் அந்த வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வந்து தண்ணி குடிக்க முடியுமோ, அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு இதெல்லாம் இருக்குது. இப்போல்லாம் சொல்கிற சயின்டிஃபிக்காக ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படி இப்படின்லாம் இப்போ வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அதான் இன்னொன்று எனக்கு தோன்றுறது. அதாவது ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஃபஸ்ட்டு நம்ம பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஃபஸ்ட் இல்லை, அஃப்கோர்ஸ் செகண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருந்தார். அதாவது இங்கிலீஷ்காரன் வந்து ரிசர்ச்னு சொல்கிறான். ஸோ தே ஆர் ஒன்லி ரீசர்ச்சிங் இட். நம்ம எல்லாம் சர்ச் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு, தே ஆர் ஒன்லி ரீசர்ச்சிங் இட் அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி நான் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல நிறைய இருக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறான். பட் இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சாணக்கியர் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்கார். நாட் ஒன்லி தட், இது வந்து அஜீரணத்துக்கு அண்ட் வயசானவாளுக்கு ஒரு பலம் கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம தீர்த்தம் ஒரு ஜலம் வாட் எவர் யூ மே கால் இட், அதை வந்து குடிக்கிறது வந்து அது ஜீரணத்துக்கும் சௌரியமாக இருக்கும். அதே சமயம் அதாவது அவர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு சொல்கிறார் அப்படின்னா, விஷமாக இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணிடும், அதை வந்து குணப்படுத்திடும் அப்படிங்கிறார். ஸோ அது இன்ஃபேக்ட் நம்மளுக்கே தெரியும் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கிறவெல்லாம் அந்த தண்ணி குடித்தோன்னா சில ஏப்பம் வரும். ஏப்பம் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அதனால் வந்து ஜலம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அப்படிங்கிறத வந்து, ஏன்னா நான் வந்து டோட்டலாக வந்து இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும், நாலேஜை பற்றி அண்ட் லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறபொழுது ஐ தாட் அவர் வந்து எதனாலன்னா 2 காரணம். ஒன்று வந்து அவர் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகவும், செகண்ட் திங் வந்து டோட்டலாக இந்த மாதிரி இருக்காமல் இதுவும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் லைஃப். அதாவது இந்த ஜலம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா நம்மளோட இதெல்லாம் அந்த காலத்தில் தான் ஔஷதம்னு சொல்லும்பொழுது அது எல்லாமே டிஸ்டில்டு வாட்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பார்ல. இன்ஃபேக்ட் என்னோட சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மிக்சர்னு ஒன்று கொடுப்பா தெரியுமா. இந்த என்னோட ஏஜில் இருக்கிறவா எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு திங் பொதுவாக நான் சொல்கிறேன், அப்போல்லாம் இருந்த டாக்டர்ஸ்லாம் எப்படின்னா, அஃப்கோர்ஸ் பேஷண்ட்ஸ் மேலே ரொம்ப அக்கறையுள்ள டாக்டராக இருந்தால் அப்போல்லாம் அது வேறு விஷயம். பட் என்னென்னா ஒரு மர பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கோம், அந்த பெஞ்சில் தான் உட்காந்துருக்கணும். அண்ட் உள்ளே போனோன்னா டாக்டர் வந்து நாடியை பிடிச்சி பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு இந்த பாட்டில் மாதிரி இருக்கும், அது மெடிசனுக்குன்னே ஒரு பாட்டில் வரும். அதில் வந்து பின்னாடி வந்து டோசேஜ் எப்படின்னா ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருப்பா, இந்த டோசேஜ். அண்ட் பெரும்பாலும் பார்த்தேன்னா அந்த இது வந்து அந்த ஔஷதம் ஒரு அந்த மெடிசின் வந்து ஒரு பிங்க் கலர்லேயோ இல்லை ஒரு ரெட்டிஷாக அப்படி தான் இருக்கும். அது வந்து எதுக்காக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இதுதான் கொடுப்பா. அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்ணம்னு கொடுப்பா, அதை தேனில் குழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பவுடர்னு வரும். நான்லாம் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது இந்த பவுடர் மாதிரி எதுவும் தருவான். இந்த பாட்டிலில் வந்து அந்த இது இருக்கும். இதுதான் அப்போல்லாம் இருந்த மெடிசின்ஸ். அதுலேயே சரியாயிடும் எல்லாம்.
பட் இப்போ வந்து அஃப்கோர்ஸ் எவ்வளவோ மாறி போச்சு. அதாவது வெறும்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, லேசாக வந்து கொஞ்சம் தும்மல் வருதுன்னா பிரெயினை ஸ்கேன் பண்ணிடுங்க சார், தட் குட் பி சம் ப்ராப்ளம் இன் யுவர் பிரெயின் அப்படின்னு ஆரம்பித்து அது சிடி ஸ்கேன் என்னெல்லாமோ போய் எங்கேயோ போய் வந்து, அதாவது இது எப்படின்னா இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு தோணினதை சொல்கிறேன். அதாவது கூகுள் சர்ச்சுக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கறது வந்து சரி நம்மளுக்கு வந்து ஜலதோஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்க நம்ம சர்ச் பண்ணி கடைசியில் எங்கே வந்து லேண்ட் பண்ணுவோம் தெரியுமா, உனக்கு கேன்சர் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு வந்து படிப்போம். படித்த உடனே நம்மளுக்கு திக்குன்னு இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது டெக்னாலஜி வளர்ந்ததில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா, ஒரு 10 போட்டு விடுவா, ஜுரம்னா ஏதோ பண்ணுவா, அதோடு முடிஞ்சு போச்சு அது. பட் இப்போ வந்து எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச்டு. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஸ்லோகம், அதனால வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தாராளமாக தண்ணி குடிக்கிறோமோ அதுவே வந்து பாதி மருந்து நமக்கு. ஸோ அதை வந்து இந்த வேர்ட்ஸ் மூலமாக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே டு யூ. நவ் லெட்ஸ் கோ ஆன் டு த தேர்ட் ஒன். ஆஹார நித்ராபய மைதுனானி சமானி சைத்தானி நிருணாம் பசூனாம், சைத்தானி நிருணாம் பசூனாம், ஞானம் நராணம் அதிகோ விசேஷோ, ஞானேன ஹீனஹ பசுபிஹி சமானா. இப்போ அந்த 3வது வேர்ஸ் கேட்டேன் இல்லையா, ஆஹார நித்ர பயா மைதுனானி சமானி அப்படின்லாம். இது என்னன்னா எகெயின் இட் டீல்ஸ் வித் அவர் நாலேஜ். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த பசி, உணவு அண்ட் எல்லா விதமான உணர்ச்சிகள் இது பார்த்தோம்னா மனுஷாளுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி சமமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுகளுக்கும் பசி எடுக்கும், அதுகளுக்கும் வந்து பயம் இருக்கும், அதுகளுக்கும் உணவு தேவை, அதுகளுக்கும் இந்த இச்சை சொல்கிறா தெரியுமா, காம இச்சைன்னே சொல்லலாம், அந்த இச்சைகள் அது வந்து எல்லாருக்குமே மனுஷாலாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி. ஆனால் வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் த மேன் ஃப்ரம் த அனிமல் இஸ் த நாலேஜ். அதாவது சீர்தூக்கி பார்க்கறது, எது சரி எது தப்பு, இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் ஒரு அறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து யார் சரியாக யூட்டிலைஸ் பண்ணலையோ, யாருக்கு அந்த அறிவு இல்லையோ அவன் வந்து ஒரு மிருகத்துக்கு சமானம் அப்படிங்கிறார். ஸோ ஐ மீன் என்ன ஒரு கரெக்டான இது இல்லையா. ஸோ தி ஹைலைட்டிங் ஃபேக்ட் இஸ் தட் நம்ம எல்லாருமே நாலேஜபிளாக இருக்கணும். ஐ எம் கம்மிங் பேக் டு ஒன்லி டு தேட். அதாவது நிறைய நம்ம வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது, படிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஸோ வி ஷுட் பி வெல் எஜுகேட்டட்னு நான் சொல்கிற போது புக் நாலேஜ் மட்டும் இல்லை, வாழ்க்கை அனுபவம், நம்ம சுற்றி வர நடக்கிறத பார்க்கணும், கிரகிச்சிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதோடு இல்லாமல் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு சூர்தூக்கி பார்த்து நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. இது செஞ்சால் சரி இது செஞ்சால் தப்பு. இப்போ இதெல்லாம் மிருகங்கள்லாம் எடுத்துன்னா அது ஜஸ்ட் அது ஒரு வேகத்தில் போயிட்டே இருக்கும். இட் டசன்ட் ஹாவ் தி எபிலிட்டி, அது ஃபியர் இருக்கும், பயம்ங்கிறது இருக்கு. இப்போ நெருப்பில் போய் குதிக்காது அது, பிகாஸ் அந்த ஃபியர் அது. இன்ஃபேக்ட் நான் நிறைய சமயம் நானே அது வந்து நினச்சி பார்ப்பேன், அந்த உணர்வை மட்டும் அது எப்படி வருது. அதாவது ஒரு ஆளை பார்த்தா பூனை பார்த்தா பயந்து ஓடிடும். ஸோ அந்த நினைப்பு எப்படி அதுக்கு வர்றது, அது வந்து நான் இன்னும் ஐ மீன் பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் வந்து ஐ பீன் திங்கிங் அபவுட் இட். ஹவு டஸ் அது, அப்போ அதுக்கு ஒரு பிரெயின் இருக்குது, அந்த பிரெயின் ஒர்க் பண்ணுறதுன்னு தானே அர்த்தம். ஆனால் எது சரி எது தப்புங்கிறத சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு எபிலிட்டி அது வந்து அனிமல்ஸுக்கு கிடையாது. ஸோ நம்மளோட நோக்கம் அதனால் எதுவாக இருக்கணும்னா, இந்த மாதிரி நம்ம நாலேஜை அபிவிருத்தி பண்ணிட்டு சீர்தூக்கி பார்த்து நல்ல வழியிலேயே கூடுமான வரைக்கும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோம்னா we will be a better human being. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 3 விஷயம் நான் ஐ தாட் ஐ வில் ஹைலைட் டு யூ. அதாவது ஜலம் எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம், கன்ஃபியூஷன், மனுஷனுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரல தப்பே கிடையாது, சந்தேகம் வரல தப்பே கிடையாது, ஆனால் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். அண்ட் தேர்ட் திங் வந்து எஸ்,
எது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி சீர்தூக்கி பார்த்து எது நல்லதுன்னு டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் பிஃபோர் ஐ கன்க்ளூட், வழக்கமாக சொல்கிற மாதிரி என்னோட யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணினா வந்து இதை வந்து உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு தோணித்துனா யூ ட்ரை டு ஷேர் இட் வித் ஆல் லைக் மைண்டட் பீப்புள். ஏன்னா இதில் வந்து அப்படி தான் நான் வந்து ஐ வாண்ட் டு ரீச் அவுட் டு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ரீச் அவுட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த என்னோட இது வரும், அந்த சேனலில் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் வரும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த குரூப்பில் எப்படின்னா என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் பார்க்கலாம். இது ஆஃப்கோர்ஸ் இது வந்து யூஸ்வலாக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிடையாது. குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுறதோ ஃபார்வர்டு அதெல்லாம் எதுவும் வராது. என்னோட மெசேஜ் வந்து பிரத்யேகமாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த குரூப்பில் இன்க்ளூட் ஆகணும்னா இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் பேர் உங்கள் ஊர் எழுதி அனுப்பிச்சிடுனா அந்த குரூப்பில் உங்களை நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட சப்சிக்வெண்ட்டாக வர ஃபார்வர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்துவிடும். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. We'll meet again tomorrow.